மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸ் கிளாஸ் சீரிஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போற முக்கியமான டாபிக் வந்து என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், காலமும் வேலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. புக்கில் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நம்ம கொஞ்சம் நிறையா மாடல் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் உள்ள சம்மு, அது போக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானதான். சரிங்களா? என்ன ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலும் நம்ம செய்வோம். இதில் கொஞ்சம் மாடல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா வரும். அது ஒன்று தான் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா? ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல்னு சொல்லலாம். சரிங்களா? ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதாவது நம்மகிட்ட ஒரு வேலை இருக்கு. சரிங்களா? அந்த வேலையை ஏ மட்டும் பார்த்தா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே வேலையை பி மட்டும் பார்த்தா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சம்முப்படி செய்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். சரிங்களா? ஏ வந்து 3 நாளில், பி வந்து 6 நாளில். சரிங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதை அப்படியே தலைகீழ எழுதிருங்க, 1/3. பியோட ஒரு நாள் வேலை வந்து என்ன வரும் அப்படின்னா 1/6. ஓகே, இது கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை. இப்போ 1/3 பிளஸ் 1/6. எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். இங்கே 6 வரும்னா 2ஆல் பெருக்கணுமா? அப்போ 2 + 1 3/6. ஆன்சரு 1/2. அப்போ ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளையில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க அப்படின்னா 1/2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. 2 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 2 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. சரிங்களா? இதில் இந்த ஃபார்ம்லாம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பின்னாடி எப்போவாச்சும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை. இது வந்து நம்ம சம்மப்படி சால்வ் பண்ணுறது. இதே இது ஷார்ட்கட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா மேலே வந்து கொடுத்துருக்கிற 2 நாளையும் பெருக்கணும், கீழே வந்து கொடுத்துருக்கிற 2 நாளை ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் லாஜிக். நமக்கு என்னென்ன நாள் கொடுத்துருக்காங்க? 3, 6. அப்போ மேலே பெருக்கணும், கீழே வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 18/9ன்னு வரும். ஆன்சர் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 2 நாளில் நமக்கு வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுபடி தான் நம்ம சம்மு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இன்னொரு சம் பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார் எனில் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஷார்ட்கட் வந்து என்ன? ஏ வந்து 20, பி வந்து 30. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? ஏ பிளஸ் பி வந்து எத்தனை நாள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மேலே கொடுத்துருக்கிற 2 நாளையும் பெருக்கணும், கீழே வந்து கொடுத்துருக்கிற 2 நாளையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்போ 20 × 30, ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 50ன்னு வரும். ஒரு 0க்கு ஒரு 0 கட் ஆயிரும். 1 இங்கே 4. அப்போ 4 3 12ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது வந்து அடுத்த மாடல். நான் ஒரு சம் கோமல் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏ வந்து 15 நாளில் வேலையை முடிப்பாங்க, பி வந்து 90 நாளில் வேலையை முடிப்பாங்க. அப்போ கொஷின் வந்து ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இன்னொன்று வந்து பி வந்து 45 நாள், Q வந்து ஒரு 135 நாள். அப்போ 2 பேரும் பார்த்தா எத்தனை நாள்?
ஏ வந்து 5 நாள், பி வந்து 15 நாள். 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்? ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க, ஏ ப்ளஸ் பி கேட்பாங்க. நான் இப்போ அடுத்த மாடல் வந்து என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பார்க்குறது கொடுத்துருவாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து கொடுத்துருவாங்க, ஏ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்குது, பி வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஏ ப்ளஸ் பி வந்து நம்ம கொடுத்துருவாங்க, பி வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏ வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்படி கொடுத்தா நமக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே வந்து 2ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது மேபி கீழே நெகட்டிவில் வந்துச்சுன்னா நெகட்டிவ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஏ கமா பி ஆகிய இருவரும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து 16 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். ஏ தனியே 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் மைனஸ் பண்ணணும். இதை பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. 16 × 48. இப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு நெகட்டிவில் வரும். கரெக்டாக அந்த நெகட்டிவ் தான் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. -32 மைனஸ் வந்து நமக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடி கொடுத்தா 1 இங்கே 2, 1 இங்கே 2, 4, அப்போ 24ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து அதே மாதிரி இன்னொரு மாடல். சரிங்களா? ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஷார்ட்கட் வந்து என்ன, மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 24 6, கீழே வந்து 2ஐயும் மைனஸ் பண்ணணும். அப்போ 24 × 6, 24 6 போயிடுச்சுன்னா 18, 1 இங்கே 3, 1 இங்கே 8, 8 3 24. அப்போ பி தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 8 நாளில் வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள சம். சரிங்களா? இது வந்து புக்கில் உள்ள சம். பி மற்றும் கியூ ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். ஓகே, மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு படி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பி கியூ இருக்காங்க. பி வந்து 20 நாளில், கியூ வந்து 30 நாளில். சரிங்களா? என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து வேலையை வந்து தொடங்குறாங்க. தொடங்கி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கியூ வந்து போயிடுறாரு. மீதி உள்ள வேலையை பி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா ஒரு 5 டேஸில் 5 டேஸு ரிமைனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணலேருந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் கியூ வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? இதுதான் என்னோட வேலை. இந்த வேலையை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறா, 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. ஓகே, ஒரு எக்ஸ் டேஸ், எத்தனை நாள்னு தெரியாது. அந்த எக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் யார் போயிடுறா, கியூ வந்து போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ கியூ போயிட்டா இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பார்க்கணும், பி தான் பார்க்கணும். பி பார்க்குறாரு, பார்த்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 5 டேஸில் பார்த்து இந்த வேலையை முடிச்சிடுறாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை நாளைக்கு அப்புறம் முன்னாடி எக்ஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் கியூவோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் 5 நாள் பார்த்துருக்காரு பியோட ஒரு நாள் வேலை எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு முழு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு இதுக்கு என்ன பண்ணுவோம், 1/p ப்ளஸ் 1/q கண்டுபிடிப்போமா? அல்லது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/p ப்ளஸ் q 2 பேரும் சேர்ந்து பார்க்குறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம், மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே 2ஐயும் ஆட் பண்ணணும். கரெக்டாக இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 4, அப்போ 4 3
12. அப்போ முழு வேலையும் 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு நாள் வேலை வந்து நமக்கு என்ன வரும்? 1/12ன்னு வரும். சரிங்களா? அதை இங்கே போட்டுக்கலாம். 1 Pயோட ஒரு நாள் வேலை வந்து 20. அப்போ எக்ஸு இன்ட்டு இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 1/12 ப்ளஸ் 5/20 ஈக்குவல் டு 1. அப்போ x/12 ஈக்குவல் டு 1. இது அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 4, 1/4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ல் 1 பேசினா 3. அப்போ 3/4 வகுத்தில் இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல போகும். சரிங்களா? 1 இங்கே இப்போ 9. அப்போ வேலையை தொடங்கியதுலேருந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் Q வந்து வேலையை விட்டு போயிருக்காரு அப்படின்னா 9 நாள். சரிங்களா? இது வந்து நம்ம சம்மு படி செய்யுது. ஷார்ட்கட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் யார் வேலை பார்க்குறா? 2 பேர் வேலை பார்க்குறாங்க. யார் யார் அப்படின்னா P + Q. யார் வேலையை விட்டு போகிறா? Q தான் வேலையை விட்டு போகிறாங்க. அப்போ அது மேலே போடுங்க. சரிங்களா? Q வேலையை விட்டு போயிட்டா மீதி யார் இருக்கா? P தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்கணும். கரெக்டாக? இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, யார் யார் வேலை பார்க்குறாங்களோ அதை அப்படியே கீழே போட்டுருங்க. யார் வேலையை விட்டு போகிறா அல்லது வேலைக்கு வரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அதை மேலே போடுங்க. சரிங்களா? ஒருத்தங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் இருக்கும். அது யார் பார்ப்பா? P தான் இன்னொரு டேட்டில் பார்ப்பார். கரெக்டாக? இவ்வளோதான். Q வந்து எத்தனை நாள்? 30 பை கீழே 2 ஆட் பண்ணும். P வந்து எத்தனை நாள்? 20 நாள் மைனஸ் இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை கொஞ்ச நாள் பார்த்துருப்பார். கரெக்டாக எத்தனை நாள் பார்த்துருக்காரு? 5 நாள். அதை அங்கே போடுங்க. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 30/50 இன்ட்டு 20ல் 5 பேச என்ன வரும்? 15ன்னு வரும். 1 0 1 0 1 இங்கே 3 3 9ன்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மளால் ஷார்ட்கட் மறந்துருச்சு அப்படின்னா சம்மப்படி செய்ய முடியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? நம்ம 2 விதமான சம் இதில் பார்ப்போம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சென்று விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலைக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட் பண்ண போகிறோம். சரிங்களா? யார் வேலையை விட்டு போகிறாங்களோ அது மேலே, கீழே வந்து 2 பேரும் பார்க்கறது. சரிங்களா? ஒருத்தர் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் தான் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அதை இங்கே 2ஐயும் மைனஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஃபார்ம்லாம் முக்கியமானது. ஓகே, இது படி செஞ்சால் கொஞ்சம் நேரமாகும். ஷார்ட்கட்டு டக்குன்னு நம்ம போட்டலாம். ஓகே, இதே மாதிரி பின்னாடி இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். புக்கில் நமக்கு இந்த ஒரு சம்மு தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த மாடல். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு புக்கில் ஒரே ஒரு மாடல் தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 பேர் சேர்ந்து பார்க்குற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் நிறையா கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை ஏ தனியாக பார்க்குறாங்க, பி தனியாக பார்க்குறாங்க, சி தனியாக பார்க்குறாங்க. ஏ தனியாக பார்த்தா எத்தனை நாள்? 24 நாள். பி தனியாக பார்த்தா 6 நாள். சி தனியாக பார்த்தா 12 நாள். இப்போ 3 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/24 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 1/12. சரிங்களா? எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 24ன்னு வரும். இங்கே 24 இருக்குது. அப்போ மேலே 1ன்னு தான் வரும். இங்கே 24 வரணும். எதால் பெருக்கணும்? 4ஆல் பெருக்கணும். இங்கே ஒரு 2ஆல் பெருக்கணும். அப்போ 6 7/24. இது வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை. அப்போ 2 பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு கிடச்சிரும். எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 24/7. இதை டிவைட் பண்ணிடுங்க. 3 21 மிச்சம் ஒரு 3. அப்போ 3/7ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வேறு எப்படி செய்வாங்க அப்படின்னா ஏ பி சி. ஏ வந்து எத்தனை நாள்? 24 நாள், 6 நாள், 12 நாள். இப்போ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் அப்படின்னா 24.
இதுதான் என்னோட முழு வேலை சரிங்களா. அதுக்கப்புறம் 24 டிவைட் பண்ணால் 1 சரிங்களா. 24 டிவைடட் பை 6 பார்த்தா என்ன வரும் 4 சரிங்களா. அடுத்து 24 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 6 7 ஓகே. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க 24/7 ஓகே. இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக வந்துடும். நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக பார்த்தா என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்குறோம். அது இங்கே இதுதான் என்னோட மொத்த வேலை சரிங்களா. இப்போ இந்த மொத்த வேலையை தனித்தனியாக பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 4 2 அதாவது 24 டிவைட் பண்ணால் 1 6 24 டிவைட் பண்ணுங்க சரிங்களா. 24 டிவைடட் பை 6 அப்படின்னா 4 24 டிவைடட் பை 12 அப்படின்னா 2 சரிங்களா. ஸோ இதையும் இந்த கடைசியாக வந்த டோட்டலையும் டிவைட் பண்ணிடுங்க. அது வந்து நமக்கு ஆன்சர் ஆகும் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம். ஏ வந்து 12, பி வந்து 18, சி வந்து 9 ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சம்மு படி பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏயோட ஒரு நாள் வேலை 1/12, பியோட ஒரு நாள் வேலை சியோட ஒரு நாள் வேலை. இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் வந்து இந்த மாதிரி பார்ப்பாங்க சரிங்களா. 12 18 9 ஃபஸ்ட்டு 3 வாய்ப்பாடு போட்டால் 4 3 12 6 3 18 3 3 9. அடுத்து 3 வாய்ப்பாடு போட்டால் 4 3 6 1 3 3. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் 2 1 1. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பெருக்கிடுங்க 2 4 4 3 12 12 3 36 பை 36. இங்கே 36 வரணும் எதால் பெருக்கணும் 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இங்கே 2ஆல் பெருக்கணும் மேலேயும் 2ஆல் பெருக்குங்க. இங்கே 4ஆல் பெருக்கணும் மேலேயும் 4ஆல் பெருக்கிடுங்க சரிங்களா. 6 9 9/36 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும் சரிங்களா. இப்போ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும் சரிங்களா. இப்போ இது ஏ பி சி சரிங்களா. ஏ வந்து எத்தனை நாளில் 12 18 9 வழக்கம் போல். எல்சிஎம் வந்து என்ன வந்துச்சு 36. அதை இங்கே போட்டுருங்க. ஸோ 36 பை 36 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 3. 36 18ஆல் டிவைட் பண்ணால் 2. 36 9ஆல் டிவைட் பண்ணால் 4. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 5 9. இதை இதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் வந்து 4 வரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. தனித்தனியாக பார்க்குறோம் எல்சிஎம் பார்க்குறோம். இதையும் டிவைட் பண்ணி எழுதுகிறோம். இங்கே மொத்தம் கிடச்சிருமா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9. அப்போ அதை டிவைட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து ஸோ இந்த மாடல் சம் இதுக்கப்புறம் ஒரு 2 சம் பார்ப்போம். அது எல்லாமே நம்ம கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. ஏ என்பவர் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஊதியமும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 வருவாயாக பெற்றனர் எனில் ஏ கமா பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 30 நாளில் 2 பேரும் சேர்ந்து பார்த்து ஒரு 600 ரூபா வாங்குறாங்க சரிங்களா. இப்போ ஆப்ஷனை பாருங்களேன். எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 600 வந்துடும் சரிங்களா. கரெக்டாக இதை ஆட் பண்ணாலும் 600, இதை ஆட் பண்ணாலும் 600, இங்கேயும் 6 இங்கேயும் 6 சரிங்களா. இதில் சின்ன லாஜிக் வந்து என்ன அப்படின்னா யார் கம்மியான நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிக ஊதியம். யார் அதிக நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு குறைவான ஊதியம். ஓகே, இது ஒரு லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கு தான் அதிக ஊதியம். ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே ஏக்குரியது, ரெண்டாவது உள்ளது பிக்குரியது. இங்கே 2 பேத்துக்குமே சம ஊதியம். அப்போ இது வராது. இங்கே ஏக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இது வராது. இங்கே ஏக்கு அதிகமாக இருக்குது, இங்கேயும் ஏக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதை ஆட் பண்ணால் 600 வருது, இதை ஆட் பண்ணால் 600 வருதுச்சுங்களா. ஸோ இந்த சிம்பிளான லாஜிக்கை வச்சு என்னால் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுது. கரெக்டாக
ஸோ மேபி உங்களுக்குள்ள வேறு ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று இது வரலாம், இங்கே வேறு ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா இங்கே இது வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம்முப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். இது வேறு ஒன்றும் இல்லை, A/B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு எப்படி சம்முப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? A/B எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/20:1/30. கரெக்டாக? இதுக்கு 1/20, இதுக்கு 1/30. சரிங்களா? இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? 30:20. அதாவது இன்னும் பொதுவாக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் என்ன வரும்? 20,30 60ன்னு வரும். சரிங்களா? இப்போ இங்கே 60 வரணும், எதை பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். 1/20 × 60 ஈஸ்ட்டு 1/30 × 60. அப்போ என்ன வரும்னா 3:2ன்னு வரும். சரிங்களா? இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்து வந்து 3 பேர் பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க, கொடுத்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 பேர் கொடுத்தானா நம்ம இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? 2 பேர் கொடுத்தா இன்னொரு மெத்தடு ஈஸியாக போட்டுடலாம். என்ன அப்படின்னா A/B கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A இருக்கிற இடத்துல B-க்குரியது போட்டுருங்க, B இருக்கிற இடத்துல A-க்குரியது போட்டுருங்க. அப்போ என்ன வரும்? 30:B இருக்கிற இடத்துல A-க்குரியது 20. அப்போ கேன்சல் பண்ணினா என்ன வரும்னா 3:2ன்னு நம்ம டைரெக்டாக போட்டலாம். இந்த வந்துருச்சா? சரிங்களா? ஸோ 2 பேர் கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A-க்குரியதை B-க்கும், B-க்குரியதை A-க்கும் போடுங்க. 3 பேர் கொடுத்தா இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? A/B 3:2. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திறமை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. A-க்கு 3 மடங்கு திறமை, B-க்கு 2 மடங்கு திறமை. சரிங்களா? இப்போ A-யோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பங்கு இருக்குது? 3 + 2 5. அதில் A-யோட பங்கு என்ன? 3. எவ்வளோ அப்படின்னா 600 ரூபாயில். அப்போ 1 இங்கே 360. அப்போ 360 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே இது B-யோட ஷேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, B-யோட ஷேர் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பங்கு? 5 பங்கு. அதில் B-யோட ஷேர் வந்து 2. எதில் அப்படின்னா 600 ரூபாயில். 1 இங்கே 12 0. அப்போ 240. சரிங்களா? இது வந்து B மட்டும் கேட்டாங்கன்னா, A கேட்காம B மட்டும் கேட்டாங்கன்னா, இவங்க 2 பேருமே கேட்டிருக்காங்க. அடுத்து B-யோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 600லேருந்து 360 மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? நிறையா தடவை இந்த மாடலில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்கள். இன்னொரு மாடல். A ஒரு வேலையை 10 நாட்களிலும் B 15 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 வருவாயாக பெற்றனர் எனில் அவர்களுடைய பங்கு என்ன? A வந்து 10 நாளில், B வந்து 15 நாளில். 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 1500. இல்லை, போனதுலேயே ஒரு லாஜிக் சொல்லியிருக்கோம். யார் கம்மியான நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஹை சேலரி, அதிக ஊதியம். யார் அதிக நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு குறைவான சம்பளம், லோ சேலரி. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே ஏக்குரியது, ரெண்டாவது உள்ளது B. A/B நம்மளோட லாஜிக் வந்து என்ன? ஏக்கு அதிக சம்பளம், பிக்கு வந்து கம்மியான சம்பளம். அப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்களேன், பிக்கு தான் அதிகமாக இருக்குது, அப்போ இது வராது. அடுத்து சி பாருங்கள், இதெல்லாம் பிக்கு தான் அதிகமாக இருக்குது, அப்போ இது வராது. பி பாருங்களேன், பிக்கு வந்து 1000 ரூபா போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் வராது. என்ன ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணாமையே ஈஸியாக நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? A/B ஈக்குவல்ட்டு இதை அப்படியே மாற்றி போடுவோம். கரெக்டாக 15:10. அப்போ 3:2. ஏயோட சேலரி வந்து என்ன வரும்? மொத்தம் 5 பங்கு. அதில் ஏயோட பங்கு வந்து எத்தனை அப்படின்னா 3. எதில் அப்படின்னா ஒரு 1500 ரூபாயில். 1 இங்கே 300. அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 900 நமக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ பியோட சேலரி வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 1500. அதில் ஏயோட சம்பளத்தை மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 600ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 or 2 சம் வந்து நமக்கு கொஷின்ஸ் பேப்பரில் இருக்கும். ஏன்னா 2-3 சம்மே இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஆப்ஷன் வந்து போகிற மாதிரியே பழகிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியும், நிறைய டைம் எக்ஸஸாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து
இது வந்து 3 இதை வச்சு சரிங்களா என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 6 நாளில், இசட் வந்து 10 நாளில் பார்த்துட்டு எவ்வளோ ஊதியமாக வாங்குறாங்க, ஒரு 31,000 சரிங்களா. ஸோ இப்போ யார் கம்மியாக வேலை பார்க்குறா, எக்ஸு, அதுக்கடுத்து ஒய்யை கம்மியாக பார்க்குறாங்க, அடுத்து இசட். அப்போ ஆர்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய்யு இசட். எக்ஸுக்கு அதிகமாக, ஒய்க்கு அதோட கம்மியாக, இசட்டுக்கு இவங்க 2 பேரோட கம்மியாக இருக்கும். அப்படி இருக்க மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். 15, 10, 6 இது கரெக்டாக இருக்குது. 20, 10, 1000. அப்போ 2 ஆப்ஷன் வந்துருச்சா. அப்போ 2 ஆப்ஷன் வந்துட்டு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 31 வந்துடும் சரிங்களா. என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈஸ்ட்டு இசட் 1/4 ஈஸ்ட்டு 1/6 ஈஸ்ட்டு 1/10. 2 பேர் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்போம், இடத்த மாற்றி போட்டிருப்போம். இங்கே அது மாதிரி பண்ண முடியாது சரிங்களா. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 60ன்னு வரும். அப்போ 1/4 இன்ட்டு 60 ஈஸ்ட்டு 1/6 இன்ட்டு 60 ஈஸ்ட்டு 1/10 இன்ட்டு 60 சரிங்களா. அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 15, 1 இங்கே 10, 1 இங்கே 6. அப்போ நம்ம கடைசியாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 15 ஈஸ்ட்டு 10 ஈஸ்ட்டு 6ன்னு வரும் சரிங்களா. அப்போ எக்ஸோட ஷேர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா மொத்தம் 31. அதில் எக்ஸோட ஷேர் வந்து 15. எதில் அப்படின்னா 31,000. 1 இங்கே 1 போட்டு ஒரு 3 0. அப்போ எதையும் பெருக்குனீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா வரும் சரிங்களா. அதே மாதிரி ஒய்யோட ஷேர் வந்து என்ன வரும், 10 இன்ட்டு 1000 10,000. அதே மாதிரி இசட்டோட ஷேர் வந்து என்ன வரும், 6 இன்ட்டு ஒரு 1000 6,000. 15, 10, 6 அப்படி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த 3 பேரை வச்சு நமக்கு இந்த மாடலில் சம்மு நிறையா கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு செட்டு சரிங்களா. இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.